இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th இங்கிலீஷ் தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி போர்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு வந்து போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்து வந்து கவர் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 6th லெசன் 7th லெசன் வந்து தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு இருக்குது. 8th லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் இந்த வீடியோவில் போடுறேன். 6th யூனிட் ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ப்ரோஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 155 இருக்கக்கூடிய சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சூஸ் த கரெக்ட் சினானியம்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் வந்து கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 156 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வாட் வாஸ் த நேம் ஆஃப் வெற்றி கம்பெனி. ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் ஒய் டிட் ஹீ செல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தேர்டு கொஷின் வேர் டிட் வெற்றி அண்ட் ஆசிஃப் மீட். தேர்டு ஒன்னும் இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். 4ஐயும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் இன் 100 வேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் ஹவு டிட் வெற்றி லாஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. தேர்டு கொஷின் ஹவு டிட் ஆசிஃப் ரியாக்ட் ஆன் சீயிங் ஓல்டு ஃப்ரெண்ட் வெற்றி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா காமன்லி கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸு. ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ இதை வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 157 இருக்கக்கூடிய ஸோ இந்த choose the following sentence using appropriate confusable words. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதுக்கடுத்து அனகிராம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஆன்டிகிராம்னா என்ன, ஸோ அதோட எக்ஸாம்பிள், அதுக்கடுத்து அதோட எக்ஸசைஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 167 இருக்கக்கூடிய இன்டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் இதோட எக்ஸாம்பிள் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் வேர்டில் வந்து கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 169 இருக்கக்கூடிய சேஞ்ச் த ஃபாலோவிங் இன்டு டைரக்ட் ஸ்பீச். ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து போஸ்ட் கார்டு. ஸோ இது வந்து கேட்பாங்க. இதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து 6th யூனிட் போயம் லெசன்ஸ் இன் லைஃப். ஸோ இதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 172 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வாட் இஸ் பிளான்டிங் எ ஃப்ளவர் கம்பேர்ட் டு. அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் வாட் டஸ் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட். தேர்டு கொஷின் டு த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிளைன் த பிரேஸ் having a friend is like planting a flower. ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 7th இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது பேஜ் நம்பர் 173 இருக்கக்கூடிய எக்ஸசைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டு 4th வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து இது கேட்டிருக்காங்க. இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸசைஸு ஸோ இந்த பார்த்துக்கோங்க. அடுத்து 6th யூனிட் சப்ளிமெண்ட்ரி ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட். இதில் வந்து மேக்ஸிமம் 1 மார்க் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இதில் வந்து ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். ஸோ அது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து 7th ப்ரோஸ் சைபர் சேஃப்டி. வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 185 பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. மார்க் ஃபுல்லாக வந்து தரவு பண்ணிக்கோங்க. லெசனில் இருக்கக்கூடிய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இது எல்லாம் படிச்சுக்கோங்க. இதில் கொஷின் ஆன்சர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஒய் டு வி யூஸ் இன்டர்நெட். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்டு கொஷின் வாட் வாஸ் ராணி அஃப்ரைட் ஆஃப். ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 8th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷின் அதுக்கடுத்து செகண்ட் கொஷின் ரெண்டும் ரிப்பீட்டட் கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 187 இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட் வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. அடுத்து ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து கேட்பாங்க. இதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ யூஸிங் இன் அஃபென்சிவ் வேர்ட்ஸ் இது வந்து பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 191 ஸோ இந்த ஃபார்மல் லெட்டர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க.
அடுத்து பேஜ் நம்பர் 195ல இருக்கக்கூடிய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் சூட்டபிள் டேக்ஸ். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பேஜ் நம்பர் 198ல இருக்கக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிள் சென்டென்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு இந்த 2 லைன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. அடுத்து 7th யூனிட் போயம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக். என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், அதுக்கடுத்து அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த 2 ஸ்டான்ஸால் இருக்கக்கூடிய அலிட்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 202ல் இருக்கக்கூடிய பிக் அவுட் த ரைமிங் வேர்ட் ஃப்ரம் த போயம். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மேட்ச் த போயட்டிக் லைன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரீட்டிங் வேர்ட்ஸ் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 210ல் இருக்கக்கூடிய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதுக்கடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. உங்கள் புக்கில் 8th லெசன் வந்து மார்ச் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து 8th லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் பார்க்கலாம். ஸோ 8th லெசன் ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக். இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 1 மார்க் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 221ல் இருக்கக்கூடிய ஸோ இந்த பஞ்சுவேஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 223ல் இருக்கக்கூடிய பஞ்சுவேட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து யூஸ் த அப்ரோப்ரியேட் பஞ்சுவேஷன் மார்க் தட் கம்ப்ளீட் த சென்டென்ஸு. ஸோ இதை வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து 1 மார்க் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க.